மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மாசி மாதத்தை பற்றி தான். மாசி மாதம் அப்படின்னா பல சிறப்புகள் நிறைந்த ஒரு மாதம். ஸோ வருடத்தில் 11வது மாதம் நம்ம இப்போ மாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். சூரியன் கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஸோ வருடம் நமக்கு மாசி மாதம் வருது. ஆனால் இந்த வருடம் மாசி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, இதில் யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ராகு இப்போ ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கார். சூரியன் நமக்கு மாசி மாதம் 1ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். ஸோ இந்த மாசி மாதத்தில் இப்போ பார்த்திங்கன்னா கும்பராசியில் கிட்டத்தட்ட 6 கிரகத்தினுடைய சேர்க்கை கும்பராசியில் தான் இருக்குது. சூரியன், ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய், வாக்கியப்படி பார்த்திங்கன்னா சனி பகவானும் கூட. ஸோ மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி பகவான் மாறுற வரைக்கும் கும்பராசியில் தான் நமக்கு 6 கிரக சேர்க்கை இருக்குது. இது சந்திரன் கும்பராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கிரகண தோஷத்தை கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாசி மகம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பௌர்ணமி வருது. இது கிரகணம் நமக்கு இந்த வருஷம் இருக்குது. இது இந்தியாவில் தெரியும். மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய கிரகணம் நமக்கு இந்தியாவில் தெரியும். இதில் எப்படியெல்லாம் அன்றைக்கி இருக்கணும் அப்படிங்கிறது கிரகணத்திற்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவில் நம்ம சொல்லுவோம். இப்போ மாசி மாத சிறப்பில் நம்ம பார்க்கும் பொழுது மகா சிவராத்திரி ஃபஸ்ட்டு வரக்கூடியது. இந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு மகா சிவராத்திரி. அதற்கு பிறகு 16ஆம் தேதி சாயந்தரமே நமக்கு அமாவாசை வந்துடுது. அன்றைய நாள் போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 16, 17 அப்புறம் 17ஆம் தேதி மாசி அமாவாசை. இந்த மாசி அமாவாசை என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தமாக நம்மளுடைய இந்த சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாசி அமாவாசையில் தான் இந்த மசானா கொள்ளை அப்படின்னு நம்ம ஒன்று கொண்டாடுகிறோம். அங்காள பரமேஸ்வரி தோன்றிய தினம் மாசி அமாவாசை. இந்த மகா சிவராத்திரி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணி அன்றைய நாள் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் புரிந்து கொண்டார் அந்த இரவு. அப்படிங்கிறதுனால மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம். அதே மாதிரி லிங்கோத்பவர் தோன்றிய நாளும் இந்த மகா சிவராத்திரி அன்று தான். அதனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷமாக உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. ரெண்டாவது, இந்த மாசி அமாவாசை சிவராத்திரிக்கு அப்புறம் 2 நாளில் வரக்கூடிய மாசி அமாவாசை. அமாவாசை நம்ம குலதெய்வத்தை வணங்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இப்போ பொதுவாக அமாவாசை பௌர்ணமி 2 நாளுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்கள். அமாவாசை நாட்கள் இறந்தவர்களை வழிபாடு செய்வதும், பௌர்ணமி தினத்தில் நம்ம தெய்வங்களை வழிபாடு செய்வதும் வழக்கம். இந்த மாசி மாதத்தில் மட்டும் இந்த மாசி அமாவாசையானது குலதெய்வத்தை வழிபட்டால் நம்மளுடைய குலம் விளங்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மற்ற அமாவாசையில் கூட நம்ம குலதெய்வத்தை வணங்காமல் இருக்கலாம். ஆனால் மாசி மாதத்தில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு என்பதை நாம் மறக்காமல் செய்ய வேண்டும். அடுத்தது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பில் இந்த மாசி பௌர்ணமி நமக்கு மாசி மகம்னு சொல்கிறோம். சந்திரன் மக நட்சத்திரத்தில் ஒரு பௌர்ணமி தினத்தில் வரும் பொழுது அந்த திதியை நாம் மாசி மகம் என்று கொண்டாடுகிறோம். மாசி மகத்தில் என்ன விசேஷம்? கடலுக்கு ரொம்ப பெருமை. மாசி மாதம் அப்படின்னாலே கடலுக்கு பெருமை தான். இந்த மாசி மகத்தன்று கடலில் நீராடி இறைவனை வழிபட்டால் நமக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் தீர்ந்து நமக்கு வம்சம் விருத்தி நன்றாக இருக்கும், நம்மளுடைய குலம் விளங்கும். அதுதான் இந்த மாசி மாதத்தினுடைய மாசி மகத்தினுடைய சிறப்பு. மாசி மாதம் முழுவதுமே நீங்கள் பார்த்திங்கன்னா காலையில் பஞ்சௌஷத் காலம்னு சொல்லுவோம். அந்த 5 மணிலேருந்து 6 மணி அந்த பஞ்சௌஷத் காலத்தில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது. மாசி மாதத்தில் இந்த மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு எதற்கு சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பாப வினைகள் தீருவதற்கும், இந்த புனித நீராடலான மாசி மகத்தன்று கடலில் நீராடினாலும், இந்த மாசி மாதம் முழுவதுமே கடலில் நீராடி பகவான் மகாவிஷ்ணுவை வணங்கினாலும் நம்மளுடைய பாபங்கள் தீரும் அப்படிங்கிறது புராணங்கள் சொல்லுகின்றன.
அதே போல் இந்த மாசி மாதத்தில் வந்து கடைசி நாள், அதாவது மாசியும் பங்குனியும் கூடுகிற வேளை, அது வந்து நம்ம காரடையான் நோன்பு அப்படின்னு பெண்கள் கொண்டாடுகிறார்கள். ஸோ இப்படி இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம எதை எடுத்தாலுமே சூரியன் வந்து இது 11வது மாதம், சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கார். கும்பம்னாலே எப்பொழுதுமே அப்படியே ஒரு நிலை கொண்டுள்ள ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் நமக்கு இந்த கும்ப மாதமானது ஜோதிட சாஸ்திரத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமை வாய்ந்த மாதம் அப்படின்னு சொல்கிறது தான். லக்னத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னம் வந்து ரொம்ப விசேஷம். ஒரு தாலி கட்டுறதுக்கு கும்ப லக்னம் வந்து நமக்கு ரொம்ப விசேஷம். அதுபோல் இந்த மாசி மாதத்தில் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர நம்ம வந்து மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடை இந்த மாதத்தில் காலையில், அதாவது பஞ்சௌஷத் காலத்தில் நம்ம செய்யும் பொழுது நமக்கு எல்லா விதமான பாபங்களும் தீருகிறது. இந்த மாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே, அது செவ்வாயாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், எந்த நாளாக இருந்தாலுமே நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் அந்தந்த நாட்களில் அந்தந்த இறைவனை வழிபாடு செய்தாலும் கிடைப்பது தான். இந்த வருடம் நான் சொன்னேன் மாசி மகம், அதாவது இந்த பௌர்ணமி வந்து நமக்கு கிரகணம். அது மட்டும் அல்ல, நமக்கு கும்பராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கிரகங்கள் சூரியன், ராகு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாசி மாதம் முழுசுமே உடல் ஆரோக்கியம் எல்லாருக்குமே பாதிக்கப்படும். அந்த இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவை காய்ச்சல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. ஒரு விதமான ஒரு பயம் எல்லாரிடத்துலையுமே இருக்கும் மக்களுக்கு. ஒரு காலசர்ப்ப தோஷத்தில் இந்த கிரகநிலைகள் இருக்கிறதுனால குறிப்பாக நம்ம சொல்லணுன்னா, அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ வந்து நமக்கு தேர்தல் வேறு வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் புதுவிதமான குழப்பங்களும் அரசியலில் புதுவிதமான மாற்றங்களும் நமக்கு வரும். நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம். காலையில் எழுந்திரிச்சு நியூஸை பார்க்கும்போது அடடா, இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு அரசியல் நியூஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி பலவிதமான ஒரு குழப்பம் வந்து ஒரு தீர்வையும் இந்த மாசி மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, வாக்கியப்படி இந்த சனி பகவான் நமக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஸோ மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியானது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. திருக்கணிதப்படி ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்னாடியே அவர் மாறிட்டார். வாக்கிய பஞ்சாங்கப்படி இவர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறுகிறார். இந்த மாற்றமானது நமக்கு பல வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நாம் வைக்கலாம். இந்த மாசி மாதம் பெண்கள் பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பூஜை செய்வது ரொம்ப விசேஷம். இந்த வெள்ளிக்கிழமையில் பெண்கள் வந்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து வழிபட்டால் இவர்களுக்கு மாங்கல்ய யோகம் வந்து அதிகரிக்கும். மாசி மாதத்தில் ஒரு ஆலய வழிபாடு செய்தால் என் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ரொம்ப சிறப்பு. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள், அதே மாதிரி கபாலீஸ்வரர் கோயில், மாதவ பெருமாள், கேசவ பெருமாள், இப்படி கடலோர பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாத்துக்குமே சிறப்பு. நீங்கள் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய திருக்கடல் மல்லை, அந்த கோவில் பேர் திருக்கடல் மல்லையில் இந்த மாசி மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். ஸோ மாசி மகத்துக்கு திருக்கடல் மல்லை போய் அங்கே பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். திருவிடந்தை, இப்படி கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்களை சென்று வழிபாடு செய்வது. ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, ராமேஸ்வரத்தில், அப்புறம் திருச்செந்தூர், இந்த மாதிரி இடங்களில் கோயில் தரிசனங்கள் ரொம்ப விசேஷம். மாசி மகம்னு பார்க்கும் பொழுது எல்லா ஆலயங்கள்லேயுமே சுவாமி வந்து கடலில் போய் நீராடுவது அப்படிங்கிறது உண்டான ஒரு தனி இது உண்டு, சிறப்பு. சுவாமியோடைய போய் எல்லாருமே கடலில் வந்து நீராடுவாங்க. அதனால் நீங்களும் இந்த வருடம் மறவாமல் மாசி மகத்தில் வந்து கடல் நீராட்டு அப்படிங்கிறது குறிப்பாக வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் இந்த மாசி மாதம். இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த இந்த வருடத்தில் நமக்கு எல்லா கிரகங்களும் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் மாதம் முழுவதுமே கோதுமை தானம் செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் மாசி மாதத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.